சாமி மனம் வந்து கண்களுக்கு புறப்படாத உயிர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். ஆமாம் சாமி. அப்போ கோமா ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு மனம் இல்லை, இல்லைல்ல, அப்போ ஆனால் உயிர் இருக்குல்ல? உயிர் இருக்கும், மனம் இல்லை. அப்போ அது எப்படி சாமி? ஆமாம் சாமி. இப்போ நான் என்ன அதையே சொல்லியிருக்கிறேன் சாமி. உயிர்ன்றது பிராண காற்று. எண்ணங்கள் சேரும்போது தான் அந்த பிராண காற்றுக்கு பேர் மனம்னு ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்போது அவன் எண்ணமற்ற நிலையில் படுத்துங்கிறான், ஆனால் உயிர் மட்டும் ஓடிக்கின்னு இருக்குது. அது கோமா ஸ்டேஜ். ஆனால் எண்ணங்கள் சேரும்போது அவனுக்கு செயல் வந்துடும். அப்போ மனம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பத்துக்கு நேரம் கோமா ஸ்டேஜில் திடீர்னு அவனுக்கு மனம் வந்துடுச்சு, கோமா ஸ்டேஜ் தெரிஞ்சு மனசு பிரிஞ்சிடுச்சு. அதுலேருந்து பிரியும்போது அம்மா எங்கே இருக்கிறாங்க, அப்பா எங்கே இருக்கிறாரு, அண்ணன் எங்கே இருக்கிறான், தம்பி எங்கிறான், சம்சாரம் எங்கே இருக்கிறான். அப்போது மனம் வந்துடுச்சு. மனம் வந்ததால் செயலை விரும்புது. அப்போது மனம் இருந்தால் தான் உலகத்தின் செயல், மனம் இல்லைனா உலக செயல் இல்லை. ஆனால் இதில் ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் என்ன வித்தியாசம்னா, மனம் இல்லைன்னா அஞ்ஞானி பிணமாக மாறிடுவான். ஆனால் ஞானி என்ன பண்ணுறான், மனம் இல்லைன்னா ஞானியாக மாறி போகிறான். ரெண்டு பேரும் உயிர் இருக்குது, மனம் இருக்கிறவனுக்கும் உயிர் இருக்குது, ஆன்மா இருக்கிறவனுக்கும் உயிர் இருக்குது. ஆனால் இந்த மனத்தை எதுலேருந்து அது பிறந்ததோ அதில் எடுத்து போய் இணைச்சிட்றான். இணைக்கிறதுக்கு அவனுக்கு குறைஞ்சது 50 வருஷம் 40 வருஷம் 30 வருஷம் தேவைப்படுது. அதை இணைச்ச பிறகு தான் அவன் மனம் இல்லாத நிலையில் வரான். அப்போ அவனுக்கு மனம் இல்லாத நிலையில் இருக்கிறவனுக்கு துன்பம் இன்பம் இல்லை, இரவு பகல் இல்லை, ஆரம்பம் முடிவு இல்லை, இப்படி வாழறான். இந்த மனம் இருக்கிறவனுக்கு இது எத்தனையும் இருக்குது. அதனால தான் பட்டினத்தார் ரொம்ப அழகாக சொன்னார், கடவுள் என்றவரை எங்கேயோ போய் தேடுறான்டா, எதுலேயோ போய் தேடிங்க இருக்கிறான். அவன் விருப்பத்துக்கு அவன் மனசு எப்படிலாம் விரும்புதோ அப்படிலாம் தேடுறான். ஆனால் கடவுள் அப்படியா இருக்கிறான்னா இல்லைடா, அவன் ஒரே விதமாக தாண்டா இருக்கிறான் அப்படின்றான். எப்படிப்பா தேடணும், உள்ளுக்குள்ளவே உணர வேண்டும். எங்கே உணரணும், உனக்குள்ளவே உணரணும். நான் யார், நான் எதுக்கு பிறந்தேன், எதுக்கு வளர்ந்தேன், எனக்கு வயசாகிடுச்சு. இப்போ என்னை எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, டே பையான்னு கூப்பிட்டாங்க, குழந்தைன்னு கூப்பிட்டாங்க என்னை இளமையில். அப்புறம் என்னங்க வாங்க போங்க வாயா போயானுங்க. இப்போ வா தாத்தா போ தாத்தா, இந்த 3 பிறப்பு எதுக்கு எனக்கு? இந்த 3 நிலைக்கு தாண்டி மரணம்னு ஒன்று இருக்குது, அது ஏன் வரணும்? இந்த சாகரத்துக்கோசமாக நான் பிறந்தேன் அப்படின்னு தனக்குள்ளவே சிந்திக்க ஆரம்பிச்சிங்கன்னா உண்மைகள் விளங்கிடும். செத்தது எது அப்படின்றது புரியும். இப்போ என்ன நினச்சின்னுக்கிறோம், செத்துடுறோமே, நம்ம பொண்டாட்டியை விட்டுடுறோமே, நம்ம சொத்தை விட்டுடுறோமே அப்படின்னு நினைக்கிறீங்க. சாகவே இல்லை. நீங்கள் சத்தா பிறக்க போகிறதே இல்லை. நீங்கள் செத்துட்டா பிறக்க போகிறதே இல்லையா? அப்போ சாகவே இல்லை நீ. அப்போ எது சாகுது? உடல் தாண்டா சாகுது, உன் ஆன்மா சாகவே இல்லைடா. இந்த சாகாத ஆன்மாவை வச்சுக்கின்னு நான் செத்து போகிறேன்னு சொல்லி கிடக்குறேடா. எவ்வளோ அறியாமை இல்லைடா இருக்குடா. ஒரு புது ஷர்ட்டு தைச்சி போட்டேன், ரொம்ப அழகான ஷர்ட்டு போட்டு 4 கல்யாணத்துக்கு போனேன், கம்பீரமாக இருந்தது. ஆனால் கீஞ்சி போனேன். அந்த புது ஷர்ட்டு நல்ல ஷர்ட்டு இவ்வளோ கல்யாணத்துக்கு போன ஷர்ட்டுன்னு போட்டு போவியா? போட மாட்டேன். அதை தூக்கி போட்டுட்டு வேறு ஷர்ட்டு போட்டுக்குவேன். இந்த ஆன்மா இந்த உடல் என்ற ஷர்ட்டை அப்பப்போ தூக்கி போட்டு வேறு புது ஷர்ட்டு தைச்சி மாட்டிங்குதுடா போடா அப்படின்ட்டான். அதனால் சொல்கிறான், உள்ளுக்குள்ளே உணர வேண்டும், உள்ளும் புறம்பும் அறிய வேண்டும், மெல்ல கனலை எழுப்ப வேண்டும், வீதி புனலில் செலுத்தும். வீதினா முதுகு தண்டு வழியாக செலுத்தணும். வீதின்றது முதுகு தண்டு. வீதி புனலில் செலுத்த வேண்டும், கள்ள புலனைந்தும் கடிந்து விட்டு. கள்ள புலனாம் திருட்டு போகிற புலன்கள்லாம் இது. அதனால் இது 5ஐயும் அழிச்சிட்டு ஆன்மாவோடு இணைஞ்சிட்றா. அதாண்டா கடவுளை பார்க்கறதுக்கு வழின்ட்டான். இப்படி போனோம். இது பேசணும். இப்போ 2 நிமிஷத்தில் இவ்வளோ விஷயத்தை பேசி முடிச்சிட்டேன். ஆனால் இது 2 நிமிஷத்தில் பேசின விஷயங்கள் முடியுமா அப்படின்னா 2 பிறவி கூட தேவைப்படலாம். இதுக்கு 8 வயசில் ஞான சம்பந்தருக்கு ஞானம் பிறந்தது. 8 வயசு, ஒன்றுமே தெரியாது, கடவுள் ஒன்று இருக்குதா இல்லையான்னு தெரியாது அவருக்கு. அந்த வயசில் அவருக்கு ஞானம் பிறந்து போச்சு. 80 வயசுலேயும் ஞானம் பிறந்தது அப்போ இருக்குது. காஞ்சிபுரம் வராங்க, ஞான சம்பந்தர் வந்துக்கிறாரு. ஞான சம்பந்தரை பல்லக்கில் வச்சு தூக்கின்னு போகிறாங்க. 8 வயசு குழந்தைய 60 வயசு 70 வயசு 40 வயசுக்காரன் பல்லக்கில் தூக்கின்னு போகிறான். ஏன்னா அவர் நடக்கக்கூடாது, தெய்வ குழந்தை அது அப்படின்னு தூக்கின்னு போகிறான். அப்போ அவர் பல்லக்கில் இருந்து சொல்கிறாரு, அப்பர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, திருநாவுக்கரசர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை நான் பார்க்கணுன்றாரு.
அதை அவரும் பல்லக்கு சுமந்துன்னு போயின்னுக்கிறார், அதுலேயே அவர் தூக்கின்னு போகிறார். ஆமாம். அப்போ சொல்கிறாரு, அடியே நீங்கள் தான் இருக்கிறேன் சாமி அப்படின்றாரு. இறக்குடா நீட்டு, என்ன பாவத்தை பண்ணிட்டியே, எனக்கு பாவத்தை சேர்த்துட்டியே, உன் வயசுக்கு என்னை தூக்க தகுமா அப்படின்றாரு. இல்லை ஐயா, நீ தாய்ப்பால் குடித்தவன். தாயினா இங்கத்தி தாய், பெற்ற தாய் இல்லை, அங்கத்தி தாய், உண்மையான தாய், அது ஒரே தாய் தான் உலகத்துக்கு. அந்த அமிர்தத்தை குடிச்சதால உங்களை தூக்கத்தில் தவறு இல்லைன்றார். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்த்து போகிறாங்க. இனிமேல் உங்களை யாருமே திருநாவுக்கரசர்னு கூப்பிடக்கூடாது, அப்பர்னு கூப்பிடணும், அவர் தான் பேர் வச்சது. ஆனால் அப்படிப்பட்ட மகானுக்கு திருக்காட்டுப்பள்ளியில் மனஸ்தாபம் வந்துடுச்சு. அடைச்சி வச்ச இந்த கோவிலை இவர் 10 பாட்டு பாடி திறக்கிறாரு, அவர் ஒரு பாட்டு பாடி மூடுறாரு. அப்போது அங்கே ரெண்டு அவ்வளோ பெரிய மகானுக்கு கூட சின்ன சஞ்சலம் வந்துடுச்சு. ஐயா, இனிமேல் நீங்கள் 2 பேரும், நம்ம 2 பேரும் ஒன்றா உதவாது, ஏன்னா வேற்றுமை வந்துடுச்சு. உங்கள் வழியில் நீங்கள் போங்க, என் வழியில் நான் போகிறேன், பிரிஞ்சிட்டாங்க 2 பேரும். இப்படி மகானுக்கே இந்த வேற்றுமை இருக்கும்போது அஞ்ஞானிக்கு வேற்றுமை வராதா? சாதாரண விஷயம். எப்போ வராது? எப்பெல்லாம் மகானுக்கு கூட மனம் வரும்போது வேற்றுமை வரும். எப்பெல்லாம் இந்த மனம் போய் ஆன்மாவோட சேரும்போது வேற்றுமை போயிடும். ஏன்னா உலகம் ஒன்றாவே தெரியும் அவனுக்கு. உலக மக்கள், உயிரினம் எதுவும் தெரியாது, கடவுள் மட்டும் தெரியும். அங்கே எங்கே வேற்றுமைக்குது? இங்கே மக்களாண்ட பார்க்கும்போது பல நிறங்கள், பல பேச்சுக்கள், பல விதங்கள், இதெல்லாம் இருக்கும்போது வேற்றுமை வருது மனசுக்கு. அப்போது மனம் இல்லாத நிலையிலே கடவுள் தெரிவான், கடவுள் தெரியாத நிலையில் மனம் வந்துடும். இதுதான் வித்தியாசத்தாமி. அப்போ மனம்ன்றது ஒரு மாயை. அந்த கடவுள் காட்சியை அதை மறைச்சியே வச்சுங்குது. ஏன்னா அது மறைச்சி வைக்கலைன்னா உலக செயலுக்கு அது எல்லாரும் ஞானியாக போனான், யாருமே பிறக்க போகிறதே இல்லை. பட்டினத்தார் சொல்கிறார், காலாஸ்திரியில் கடைசியாக அவர் எல்லா கதையும் சொல்கிறார். இது மாதிரி என்னுடைய சீடனுடைய நல்ல வாழ்க்கை இப்படிலாம் ஆகிப்போச்சு, அதனால் அப்படிலாம் போகாதீங்க, ஒழுக்கமான வாழ்க்கை வாழுங்க அப்படின்னு அங்கே புத்திமதியெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. அப்போ அவங்க கேட்குறாங்க, சாமி நாங்கள்லாம் எப்படி ஞானி ஆகுதுன்னு. அதுக்கு அவர் சொல்கிறார், எல்லாரும் ஞானி ஆனால் ஞானிகளே பிறக்கிறதுக்கு வழி இல்லாமல் போயிடும். தூய்மையான பக்தி பண்ணுங்க. கடவுள்கிட்ட போய் பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணாதீங்க. சாமி எனக்கு வீடு இல்லை, என் கார் இல்லை, என் பொண்ணு கல்யாணம் ஆகலை, என் பிள்ளைக்கெல்லாம் சாமி வந்து புரோக்கரா. இது அறியாமையில் அவங்க போய் பணாத்தின்னுக்கிற விஷயம். இது அஞ்ஞானம். இது மெஞ்ஞானத்தினுடைய தெளிவுன்னா இது ஏன் நடக்கலை, இதுக்கு ஏதோ ஒரு காரணம், முன் பிறவினோட தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது மெஞ்ஞானத்தினுடைய நிலைமை. அஞ்ஞானத்தில் இது தெரிஞ்சிக்க முடியாத கடவுள்கிட்ட போய் சொல்லிட்டோம்னா அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார் அப்படின்ற நம்பிக்கை, அது அஞ்ஞானம். இப்படி 2 விதமாக உலகத்தில் ஊடாடிக்கின்னு இருக்குது. இந்த 2 விதத்தில் அஞ்ஞானத்திலேருந்து மெஞ்ஞானத்துக்கு வரணும்னா தன்னை உணர கற்றுக்கணும். அதுக்கு ஒரு சரியான உணர்த்தை குரு சொல்லி கொடுக்குற மாதிரி செய்யணும். குரு சொல்லி கொடுத்துட்டாருங்க எல்லாம் எனக்கு தெரியுங்கன்னா எவனும் ஒன்றும் தெரிஞ்சிக்க முடியாது. பிறவிகளை பற்றி சொல்கிறீங்க, அடுத்த பிறவிகளை எப்படி போக முடியுங்க? என்ன பிறவிக்கு? ஆனால் அறிவு மனநல பிறப்பு அறிவுன்னு சொல்கிறாங்களா? அவ்வை சொல்லுது. ஆமாம், அதுவும் என்ன சொல்லுது தெரியுமா? சாதாரணமாக சொல்லல, அது சும்மா சொல்லுது. அரிது மனிதராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு பேடி நீங்கி பிறத்தல் அது. ஆடாடாடா, மனுஷனாக பிறகுது அற்புதமான பிறப்புப்பா. இந்த அற்புதமான பிறப்புலையும் குருடாகவும் செவிடாகவும் கூணாகவும் இந்த திருநங்கையாவும் பிறக்காமல் பிறந்துக்கிட்டமா அற்புதமான பிறவிடா. இப்படிப்பட்ட பிறவி வச்சுக்கின்னு அநியாயமாக உலகத்தில் அழிஞ்சு போயின்னுக்கிறியாடா. இந்த பிறவி வந்ததே கிடைச்சதே நீ கடவுள் அடையிறதுக்கு தான்டா. அதை அடையிறத விட்டுட்டு உலக ஆசையிலே அழிஞ்சு போயின்னுக்கிறியாடான்னு. அதனால் அரிதான பிறப்புடா அப்பாவும் பிறப்பு, மற்ற பிறப்புக்கு இல்லாத. நான் கிளாஸ் நெட்டில் கூட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே கூட சொல்லியிருப்பேன் நான். அப்போ அடுத்த பிறவி அதை பற்றி சொல்லலை. அடுத்த பிறவி பற்றி அது எங்கே பேசிச்சு? இந்த பிறவி நீ அற்புதமான பிறவின்னு தான் நான் சொல்லிச்சு. ஆமாம், இதை தக்க வச்சுக்கணுன்னா என்ன பண்ணணும்? அதனால தான் நான் கிளாஸில் அடிக்கடி சொல்கிறது, உடலை மறந்துடு, அழிய போகிற பொருளை மறந்துடு. இப்போ கூட ஒரு பாடல் சொன்னேன், காயமே இது பொய்யடா, சிவ காற்றடித்த பையடா, மாயனாராம் குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா, உளுத்த நரும்பையும் வெளுத்த சதியையும் இழுத்து கட்டிய கூடடா, வெந்த சொத்தையும் நொந்த காய்கறி போட்டடைத்த பையடா. இது ஒரு பை. இது அப்போ ஞானி என்ன சொல்கிறான்? நம்ம என்ன சொல்கிறான்? இது என்னதுப்பா? மெய்ப்பா. ஞானி என்ன சொல்கிறான்? பொய்ப்பான்றான். அப்போ அவன் சொன்னது சரியா, நம்ம சொன்னால் அவன் சொன்னது தான் சரி. ஏன் இதை பொய்ன்னு சொன்னான்னா இது அழியிருதுரா, இது பொய்யா போகுதுரா, மாற்றங்கள் மாறிக்கினே வருதுரா. அப்போ பொய் ஆகுதுன்னு தெரிஞ்சுரா அவனுக்கு, ஆனால் ஒத்துக்க மாட்டேன்றடா நீன்றான். அதனால் இது பொய் பொருள், ஆனால் உள்ள மெய்ப்பொருள் இருக்குது, அதை தேடுறா, இதை வச்சுக்கின்னு. இதுக்கு தான் சிவவாய்க்கர் சொன்னார், ஓடம் உள்ள போது ஓடி உலாவலாம், ஓடம் உள்ள போது உறுதி பண்ணி கொள்ளலாம், ஓடம் உடைந்து போனால் ஆடும் இல்லை கோலும் இல்லை அனாதையேன்னார். இருக்கும்போது இறைவனை பிடிச்சிக்கிடாப்பா, இருக்கும்போதே உன் உயிரை பிடிச்சிக்கிடா, இருக்கும்போது உன் உயிரை அறிஞ்சிடறா. அறிஞ்சிட்டீங்கன்னா இந்த பிறப்பே தப்பாதுடா உனக்கு. நீ 100 வாட்டி போந்தாலும் மனுஷன் தான்டா. அடுத்தது ஆடு மாடு கோழி கொக்கு நாய் நிறையா பிறக்க மாட்டேடா. நீ
உடல் மேலே பற்று வச்சுருந்தீங்கன்னா இப்போது நீங்கள் இந்த வீட்டில் இப்போ ஒரு வீட்டில் இருக்கிறீங்க நீங்கள். இந்த வீடு நீங்கள் கட்டின வீடு, நல்ல வீடு, அருமையான வீடு, வசதிக்கேற்ற மாதிரி கட்டி வச்சுக்கிறீங்க. ஆனால் எவ்வளோ வருஷம் கடைசி வரைக்கும் ஒரு 100-200 வருஷமாக வாழும். ஒரு 30 வருஷம் போனால் இடிஞ்சு விழும். அப்போ இந்த 30 வருஷத்துக்குள்ளே அடுத்த வீடு ஒன்று கட்டிக்கணும் நீங்கள் வாழறதுக்கு. இது இடிஞ்சு வந்து அது போயிடுற மாதிரி. அது மாதிரி இந்த உடலுன்ற வீட்டை வச்சுக்கினே உள்ளக்கிற பொருளை நீ பிடிச்சிக்குங்க. அப்படி பிடிச்சிக்கினா உங்களுக்கு அழிவில்லாத வாழலாண்டான்றாங்க. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எல்லாரும் புரிஞ்சிக்க முடியுமானா ஒரு குருக்கிட்ட போனால் தான் ஏதோ அரையும் குறையுமா அந்த குரு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட அதையாவது உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அதை தான் நான் சொல்லியிருந்துக்கிறேன். அடுத்த லைஃப் போட்டு ரெடி பண்ணிக்கணும். ஆமாம், இல்லைன்னா வீணாக தான் பிறந்ததே வீண் உலகத்தில். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஆடு செத்து போச்சு. உடனே என்ன பண்ணுறான், செத்து போன உடனே அது ஒரு 2 நாள் 3 நாள் ஆகிட்டு இருந்தால் தான் எடுத்து போய் பொச்சிடுவான், தோலை மட்டும் உரிச்சிக்கணும். அப்போது அந்த ஆடு செத்து போய் கூட உதவுது. ஒரு மோளம் கட்டுறான், ஒரு பம்பை கட்டுறான், எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறான். ஒரு கோழி செத்து போச்சு, உடனே போட்டு சட்டியில் 1.5 கிலோ மிளகாத்தூளை போட்டு வேக வச்சு 3வது வீட்டு வாசனை வர மாதிரி ஆக்கி தொண்ணுக்குன்னுக்குறான். இது செத்து இவ்வளோ அற்புதமான உடல் செத்து போனால் ஊர் உள்ளே பொதிக்கலைங்க. ஆடு மாடை ஊர் உள்ளே பொதிக்கிறான். இவனை ஊரை விட்டுல தள்ளி ஏற்ற போகிறான். இருக்கும்போது நைனா உன்ன மாதிரி நைனாவே இல்லை நைனான்றான். பொண்டாட்டி சொல்கிறான், ஐயோ உலகத்தில் உன்ன மாதிரி பொறுத்தனையே நான் பார்த்தேன், ஏன்னா மொத்தமாக கொடுக்குறியா? கொடுக்கலன்னா ராத்திரி விட்டு கட்ட தான் உனக்கு. அதனால் உன்ன மாதிரி பொறுத்தனே இல்லைன்றான். உன் பொண்ணு சொல்லுது, எப்பா உன்ன மாதிரி அப்பா யாருப்பா இந்த உலகத்தில் அப்படின்னு. இவ்வளோ புகழ்ந்த உடல் விழுந்த ஒன்று ஊருக்கு வெளியே தூக்கின்னு போகிறான். ஆடு மாடை ஊருக்கு உள்ளே பொதிக்கிறான். ஆனால் உன்னை இவ்வளோ புகழ்ந்துட்டு ஊருக்கு வெளியே ஒரு நாளானா யோசித்து பார்த்தீங்களா? பார்க்கவே இல்லை. ஓஹோ நான் இப்படி நான் அப்படின்னு தானே சொல்லிங்கிறீங்க. காரணம் எதுக்குமே அதான் சொல்கிறான் பாம்பாட்டி. டேய் ஒரு பிளாஸ்டிக்லாம் ஒஞ்சி போனால் கூட எத்தனை போட்டினா ஒரு 4 கொடுப்பான்டா, அதை இன்னொரு பொருளாக செய்துருவான்டா. நீ ஒஞ்சி போனால் என்னடா கொடுப்பான்? உடையத்துக்கு முன்னே உருவாக்கிக்கிட்டா உன்னன்னா. இதை தான் சாமி நான் சொல்லிங்கிறேன். நான் கடவுளை எங்கேயும் வெளியே தேடுன்னு சொல்ல மாட்டேன். இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போ பரிகாரம் கரிகாரம் இதெல்லாம் நான் சொல்கிறதே இல்லை. எனக்கு நம்பிக்கையும் கிடையாது. கடவுள் மனுஷனுக்குள்ளே இருக்கிறேன், அது ஊர்ஜிதமான உண்மையா? நான் உணர்ந்தேன், பார்த்தேன், அனுபவிச்சேன். அதை எல்லாரும் அனுபவிங்கன்றதுக்காக தான் இந்த நெட்டில் பேசின்னு இருக்கிறேன். தவிர நான் ஏதோ கதை சொல்லி பொழுப்பு நடத்தணும் எனக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா எனக்குன்னு ஒரு தொழில் கொடுத்துக்குறான், எனக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு தான் சம்பளம் கொடுத்துக்குறான், பென்ஷன் கொடுத்துக்குறான், எல்லா வசதிகளையும் எனக்கு கொடுத்துக்குறான். நல்ல பிள்ளைங்க, நல்ல மருமகளுங்க உட்காந்தன்னா எல்லாம் செய்து போட்டு. நான் என் ட்ரௌசரை கூட இது வரைக்கும் துவைச்சதில்லை. இவ்வளோ வயசில் மருமகளுங்க தான் துவைச்சி போடுறாங்க. நான் உட்காந்தேன்னா தண்ணி சுடு தண்ணி தான் கொடுப்பாங்க, பஸ் தண்ணி கொடுக்க மாட்டாங்க, தண்ணி வச்சு ஊற்றுவாங்க. இந்த மாதிரி மருமகளுங்க பிள்ளைங்க அமையறதுக்கு நான் எந்த பிறவியில் புண்ணியம் பண்ணணும் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பிறவியில் நடந்துக்கிட்டுலாம் இந்த மாதிரியான வாழ்க்கை நீங்களும் வரணும், வாழணுன்றதுக்காக தான் இவ்வளவும் சொல்லின்னுக்கிறேன். பேசும்போது கண்ணதாசனுக்கு 8 அறிவு அப்படின்னு சொன்னீங்க. இவருக்கு 8 அறிவு 5 அறிவுன்னு சொல்லலை, 10 அறிவு மொத்தம் இருக்குது மனுஷனுக்கு. 10 அறிவில் 9 அறிவு இயங்குச்சுன்னா அவன் ஞானி. அவன் என்ன பண்ணுவான், உலகத்தை மறந்துடுவான், கடவுளை மட்டும் தன் கூட இணைச்சிப்பான். அந்த இணைச்சிக்கிற வழி 9வது அறிவில் கிடச்சிடும் அவனுக்கு. அதனால் அவன் இறைவனோட வாழறான் அவன் ஞானி. அதனால் அவனுக்கு 9 செல்கள் வேலை செய்யுது. கருணாநிதி இருந்தார், எத்தனையோ படிப்பாளிகள்லாம் இருந்தார், 10வது தான் படித்தார். இவர் யாருக்குமே இல்லாத திறமை. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்குது, ஒவ்வொரு திறமைகள் இருக்குது. யாருக்கிட்டும் ஒரு திறமை இல்லாத ஒரு புழு பூச்சி கூட கிடையாது. எல்லாத்துக்கிட்டும் திறமை இருக்குது. ஆனால் ஒவ்வொரு திறமை ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஒவ்வொருத்தர்கிட்ட. ஆனால் ஒரே திறமை எல்லாருக்கிட்டும் அமையிறது கடினம். எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஆற்றல் ஒரு ஆளுக்கிட்ட அமையிறது கஷ்டம். ஒவ்வொன்றும் ஒரு ஆள் செய்வான், யாரும் திறமைசாலி இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால். ஆனால் ஒரே ஆளுக்கிட்ட எல்லா திறமையும் அமையிறது ரொம்ப கடினம். அது கருணாநிதிக்கிட்ட அமைஞ்சது. அதே மாதிரி கம்பனுக்கு அடுத்தபடி தமிழ்நாட்டில் கவி சக்கரவர்த்தின்னா அது கண்ணதாசன். ஏன்னு சொன்னால் கண்ணதாசன் நம்ம நிறைய கவிஞருங்க, நல்ல அற்புதமான கவிஞர்லாம் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு கவிஞர் ஒரு நாட்டினுடைய புரட்சியை பாட வந்துட்டால் அந்த புரட்சியே அவருடைய குறிக்கோள் முடிவு வரைக்கும் பாடி நிற்பார். ஒரு காமு ஷரீப் இருந்தார் தெரியுமா, ஒரு பெரிய நல்ல கவிஞர். அவர் பாகப்பிரிவினையில் ஒரு பாட்டு, ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ, எங்கு ஓர் பிள்ளை பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதிப்பார். அதில் சொல்லுவா, அந்த பாடல் இல்லற வாழ்க்கை பாடல், குடும்ப வாழ்க்கை பாடல், வருத்தமான பாடல். காமு ஷரீஃபினுடைய பாடலெல்லாம் கேட்டிங்கன்னா அதே மாதிரி பாணியிலேயே இருக்கும். ஆனால் கண்ணதாசனை மாதிரி எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு வந்த கவிஞன் கிடையாது. அப்போ அவங்க ஞான தீட்சை வாங்கினவங்களா?
ஞான தீட்சை வாங்கல, இயற்கையிலேயே ஞானம் பிறந்தவங்க இவங்க 2 பேருமே. இப்போ அதை தான் அதில் தெளிவாகவே சொல்லியிருந்தேன். பிறப்பாலேயே வந்தது, இயற்கையிலேயே வந்தது. அது 8வது தானே படித்தார் அவர் கண்ணதாசன். அவர் எழுதின கவியை இன்னைக்கு கம்பனுக்கு அப்புறம் யாரும் அவர் மாதிரி எழுத முடியல. நிறைய கவிஞருங்க இருக்கிறாங்க, நல்ல கவிஞருங்க, அருமையான கவிஞர், படித்து எழுதினுக்கிறாங்க, இலக்கணம் இலக்கியத்தெல்லாம் எழுதினுக்கிறாங்க. ஆனால் கண்ணதாசனை மாதிரி எழுத முடியல. சொல்கிறான் ஒரு பாடலில், பாசமலர்ன்ற ஒரு பாடலில், ஒரு அக்காவும் அண்ணனும், ஒரு பெண் தங்கச்சியும் ஒரு அண்ணனும் வாழ்க்கை எப்படி வாழ்ந்திருப்பாங்க, அவங்களுக்கு எப்படி எது வந்து பிரிச்சுது, அவங்கள அந்த அன்பு எப்படி இருக்கும் அப்படின்றத தங்கச்சிக்கிட்ட கேட்குறாங்க. ஏம்மா உன் அண்ணன் எப்படிம்மா வளர்த்தாருன்னு அப்படின்னு. கோழிங்க குஞ்சுங்க மேய்ஞ்சிக்கினே இருக்கும், மேலே பறாந்து வரும். கோழி ஒரு குரல் கொடுத்து அந்த எங்கே மேயிற குஞ்சுங்களும் இணைச்சி ரெக்கையில் இணைச்சிக்கும். அப்போ அதுக்கு பாதுகாப்பாகி போச்சு இல்லையா? அதை ஒப்பிட்டு காட்டுறாங்க. சிறகில் எனை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா, காலம் இடைவந்து கனவில் நினையாத காலம் இடைவந்து பிரித்த கதை சொல்லவா அப்படின்னு தங்கச்சி சொல்கிறான். அண்ணன் சொல்கிறான் தங்கச்சி எப்படிப்பா, அதை ஏன் பார்த்து இந்த மண்ணும் கடலும் மறைஞ்சால் கூட எங்கள் உறவும் பிரிக்க முடியாது, என்ன காலம் வந்து பிரிச்சான்னு சொல்லி. அதனால் சொன்னோம், மண்ணின் கடல் வானம் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா உறவை பிரிக்க முடியாதடான்னு. அப்படிப்பட்ட உறவுடான்றான். சொற்கள் தான், கவிகள் தான், ஆனால் அடுத்த உள்ளத்தை தொடுற மாதிரி கவிகள் எழுதணும், அதான் கவி. அந்த மாதிரி கவி கண்ணதாசன் சொல்கிறான். மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் பாடி வைப்பேன். நான் இருக்கும்போது எல்லாரையும் திட்டுவேன் நான், ஆனால் அவன் செத்துட்டான், நான் அவனை வாழ்த்தி நான் பாட்டு எழுதி வைப்பான் நினைவாவே அப்படின்றான். அதனால் சொல்கிறான், மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன், படைப்பதினாலே என் பேர் இறைவன், நான் கடவுள்றான் நான்ன்றான். நீங்கள் ஜீனியஸ் சாமி, இதெல்லாம் யோசிச்சுட்டே இருப்பீங்களோ? யாரு, நானா? எல்லா விஷயங்கள்லையும் எல்லாத்தையும் இதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி, அனுபவம் தான் சாமி, வேறு ஒன்றும் கிடையாது, ஒன்றும் அதிசயமே கிடையாது, அனுபவம் தான். அப்போ அதில் சொல்லியிருப்பேன், சராசரியான மனுஷனுக்கு 3 அறிவு இயங்குது. 3 அறிவு இயங்குது. ஏன்னா இடைகளை பிங்களை சுழுமுனை இந்த 3 மூச்சு தான் மூளைக்கு போகுது. அதனால் 3 அறிவோடு தான் நம்ம இயங்குகிறோம். அவங்களுக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா இயற்கையாகவே 5 அறிவு 5 செல்லுக்கு போயிடுச்சு. மூளையில் 10 செல்லு இருக்குது மொத்தம். ஏம்மா அந்த 10 செல்லில் மனுஷனுக்கு, சராசரி மனுஷனுக்கு 3 செல்லு இயங்குது. சில பேருக்கு 2 செல்லு இயங்கும், 2 செல்லு தான் இயங்கும். அப்போ அவங்கள சொல்லுவாங்க மூளை குறைபாடு, புத்தி சுவாதீனம் இல்லைங்க அப்படின்னா. காரணம் என்னன்னா அந்த செல்லு எங்களைன்னு அர்த்தம். ஆமாம், எல்லாத்துக்கும் அதான் சொன்னேன், அது கூட சொல்லியிருப்பேனே. ஒரு ரேடியோ கனெக்ஷன் வச்சுங்கிறீங்க, ஒரே ஒரு ஸ்டேஷன் கனெக்ஷன் வச்சுன்னா நீ ஒன்று தான் திருப்பிக்கினே இருக்கணும். அதில் மெக்கானிக்கை கூப்பிட்டு ஒரு 5 சேனல் வர மாதிரி வைப்பான்னு கொடுத்தா அதுக்கு மாற்றி கொடுப்பா, நீ எதை வேணால் மாற்றிக்கலான்னு. அது மாதிரி நீங்கள் என்கிட்ட வந்தீங்கன்னா இதெல்லாம் மாற்றி கொடுத்துறது என் வேலை. இதான் பண்ணிங்கிறேன் நான். இது வரைக்கும் 3 ஏங்கிக்கிட்டு இருந்தேன், இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏங்கிட்டேன்னு நான் அதெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணிங்கிறேன். எண்ணமும் உணர்வும் இருந்தால் அதுவே செயல்படும் தானே. மனம் வேணும், மனம் இருந்தால் தான் எண்ணம் வரும், எண்ணம் இருந்தால் தான் செயல் வரும். எண்ணம் இல்லைன்னா செயல் வராது, மனம் இல்லைன்னா எண்ணம் வராது. அப்போ மனம் வேணும். அஞ்ஞானியினுடைய நிலையும் மெஞ்ஞானியினுடைய நிலையும் என்ன அப்படின்னா, அஞ்ஞானிக்கு மனம் இருக்குது, மெஞ்ஞானிக்கு மனம் இல்லை, ஆன்மா இருக்குது. அஞ்ஞானிக்கு மனம் இருக்கிறதால கண்ணில் பட்டது மேலெல்லாம் ஆசைப்படுறான். மெஞ்ஞானி கண்ணில் எதுவுமே படுறதில்ல, கடவுளை தவிர, அது ஆன்மா, அது மேலே மட்டும்தான் உனக்கு நான். அஞ்ஞானிக்கு மனசு இருக்குது, மனசினுடைய தொடர்பு புலன்களுடைய தொடர்பு. இந்த புலன்கள் காதில் கேட்டது ஆசைப்படுது, கண்ணில் பார்த்தது ஆசைப்படுது, வாயில் பேசுனது ஆசைப்படுது, மூக்கில் மோந்தது ஆசைப்படுது, உடலில் உணர்ந்தது ஆசைப்படுது. அப்போ இது இத்தனை கனெக்ஷன், இப்போ சொன்னல ரேடியோ கனெக்ஷனுன்னு, அந்த மாதிரி இந்த 5 கனெக்ஷனும் மனசுக்குள்ளே இருக்குது. இந்த மனசுக்குள்ளே போன மாதம் கேட்டிங்களே சித்தம் புத்தி அறிவுன்னுட்டு, அதை வச்சுக்கின்னு இது ரவுடித்தனம் பண்ணின்னு தெரியுது. அதனால தான் மகான்கள்லாம் என்ன பண்ணால், இது இருந்த ஆபத்து, கடவுள்கிட்ட போக விடாது, இது நம்மளை தடுத்து இந்த பூலோகத்திலே தள்ளும், முதல்ல இதை கொள்றான்னா.
அந்த கொல்ற வரைக்கும் அவன் யாருக்கிட்டும் பேசலை, எதுலேயும் கலந்துக்கல, விட்டு விலகியே இருந்தான். அதை கொண்டுட்டு பிறகு எல்லாருக்கிட்டும் பேசுகிறான், எந்த செயலும் அவனை பாதிக்கலை. இதை ரொம்ப அழகாக ராமகிருஷ்ணர் சொல்லுவார். அப்பா நீ பட்டணம் சுற்றி பார்க்கணுன்னு வந்துட்ட, பாரு, தப்பு இல்லை. பார்க்கறதுக்கு முன்னாடி நீ தங்கறதுக்கு ஒரு ரூம் எடுத்துக்கோ, உன் லக்கேஜ் எல்லாம் அதை போட்டுட்டு போய் சுற்றிப்பார். ஆனால் லக்கேஜ் எல்லாம் மாட்டிக்கின்னு எல்லாத்தையும் சுற்றி பார்த்தீங்கன்னா ராத்திரியில் ரூம் தெரியாதுப்பா உனக்கு அப்படின்னு. அதனால் முதல்ல நீ கடவுளை பாரு, அப்புறம் உலகத்தை பாரு. கடவுளை பார்த்துட்டு உலகத்தை பார்க்கும்போது உலகம் உன்னை தொடாது, நீ தொட்டால் தவிர. அதனால் முதல்ல கடவுளை பார்க்க தெரிஞ்சுக்க, அப்புறம் உலகத்தை பாரு. உலகத்தை பார்க்கறதால் தப்பு இல்லை, ஆனால் அதில் ஒட்டாமல் பாருன்னாரு. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது சாமி இதில். அது எப்படி உலகத்தை பிறகு பார்க்க முடியும்? நீங்கள் தான் இறைவனை பார்த்தாச்சுன்னா அது பிறகு உலகத்தை பார்க்கணுங்கிற எண்ணமே வந்துடுமே, வந்துடும். யாருக்கு வரலன்றது? இப்போ உன் மனைவி கூட நீ பேசினுக்கிற, சரி மனைவி கூட பேசுகிறேன்னு மனைவி கூடவே இருந்துருவியா? பேசி முடிஞ்சோடனே திருப்பி உலகத்தில் யார் யார் வந்துக்கிறாங்க பார்க்கலான்னு வந்துட மாட்டேன். அதே மாதிரி கடவுள் மனைவி மாதிரி, காதலி மாதிரி மனைவி. அந்த காதலியோடு கலந்து இருக்கும்போது அங்கே இருப்ப, அதை விட்டு பிரியும் போது இங்கே வந்துடுவேன். மனம் வரும். யாருக்கு வரும்? நமக்கு வந்துடும். ஆனால் ஆன்மாகிறவனுக்கு கடவுளையும் பார்ப்பான், உலகத்தையும் பார்ப்பான், ஒரே இடத்துல இருந்து ரெண்டுத்தையும் பார்ப்பான். நீங்கள் நிறைய இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் தெரியும், ராமகிருஷ்ணர் உட்காந்துப்பார், எல்லாம் பேசின்னு இருப்பாங்க, அவர் அப்படியே உட்காந்து ஜன்னலில் பார்த்துன்னு இருப்பார். நிறைய சீன் அது மாதிரி இருக்கும். என்ன பார்க்குறாரு? அங்கே பார்க்குறாரு கடவுளும் தெரியுது, இங்கே பார்க்குறான் மக்களும் தெரியுது, ரெண்டையும் ஒரே இடத்துலேருந்து பார்க்குறான் அந்த ஆள். இது எவ்வளோ அபூர்வ சக்தி. ஆனால் இந்த சக்தி அவருக்கு கிடைச்சதே, நமக்கெல்லாம் கிடைக்காது. கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? நம்ம தான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சட்டி காலி சட்டி எடுத்துக்கு தானே வந்திருக்கிறோம். ஒன்றும் இருப்பு இல்லையா? இருக்கிற இருப்புக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணிக்கலாம். அவர் மொத்த இருப்பே செலவே பண்ணாமல் வச்சுட்டார், அதனால் ரெண்டையும் ஒரே இடத்துல பார்த்தாரு. இதான் நிலைமை சாமி. இதெல்லாம் தெரிஞ்சால் தான் ஞானத்தை பற்றி தெரியும். எதுவோ நான் எடுத்த உடனே ஞானி ஆகணும் ஆக முடியாது. ஆகணும்னா அதுக்கு இளமை வேணும், விந்து ஓணும் சாமி. விந்து இல்லைன்னா கடவுள் இல்லை சாமி. உலகத்திலேயே கடவுள் இருக்குதோ இல்லையோ அது அப்புறம் அந்த ஆராய்ச்சிக்கே நம்மளுக்கு வேணாம். பசின்னு ஒன்று இல்லைன்னா உலகம்னு ஒன்று இல்லை. எதிரி இருந்தால் தானே எதிர்பார்க்கறதுக்கு. நீ தான் இருக்க போதில்லை. பசி இல்லைன்னா எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை சாமி. உலகத்தில் புழு பூச்சி மரம் செடி கொடி மனுஷன் எந்த ஜீவராசியும் இல்லை பசி இல்லைன்னா. அப்போது இத்தனை உருவங்களும் இத்தனையும் தோன்றியது எதாலன்னா பசியால் தான். பசி இருந்தால்தான் ஆசை வந்தது, ஆசை வந்ததால் தான் காமம் வந்தது, காமம் வந்ததால் தான் புணரல் பண்ணேன், புணரல் பண்ணால உலக விருத்தி ஆச்சு. அப்போ இதுக்கு பேஸ் உணவு. இந்த உணவுனுடைய பொருள் தான் ஒரு பாகம் ரத்தமாகுது, முக்கால் பாகம் ரத்தமாகுது, பாதி ரத்தமாகுது, பாதி கொழுப்பாகுது, பாதி விந்துவாகுது, கால்வாசி விந்துவாகுது. அந்த விந்து உலகத்துக்குள்ளே நீ கனவு மனைவியோடு சேர்ந்தீங்கன்னா உலக உற்பத்தி ஆகுது. அந்த விந்து இல்லைன்னா உலக உற்பத்தி ஆகாது. அதே விந்து வெளியே வந்தால் இப்படி உலக உற்பத்தி, மேலே போனால் கடவுள் உற்பத்தி. இதை மாறி மாறி ஏற்ற கற்றுக்கணும். மேலே ஏற்ற தெரியாது, கீழே யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதே கிடையாது, உலகத்துலேயே தெரியும் அது. இதை சொல்லிக் கொடுக்கணும் ஏற்றத்துக்குன்னா குரு அவசியம் தேவை. குரு இல்லாத ஏற்ற முடியாது. குரு இல்லாமல் ஏற்றலாம். இப்போ சொன்னல கண்ணதாசனும் இவரும் இயற்கையிலேயே வந்தவனு, அது மாதிரி இயற்கையிலேயே ஞானியாக வந்தவனுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்ல, தானாகவே ஏற ஆரம்பிச்சிடும். செயற்கையில் வர்றவனுக்கு நம்ம எல்லோரும் சட்டி காலி பண்ணிட்டு எல்லா ஆட்டமாக ஆடி போட்டு இப்போ ஒன்றும் முடியாது. ஒருத்தர் என்கிட்ட வந்தார், சாமி நான் இறைவனை தேடணும் சாமின்னார். என்னப்பா வயசுன்னு? 80ங்கன்னாரு. ஏன் இப்போ தேடுற? ஒரு 20 வயசில் தேடுறதுன்னு. இல்லை அப்போ குடும்பம் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, வேறு வேலையில் வீட்டில் ஒன்று சட்டை பண்ணலைங்க வந்துக்குது அப்படின்னு. இதானே உண்மை. இது எனக்கும் உனக்கும் எல்லாருக்கும் அதே நிலை தானே. இதில் தான் உனக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டம் கிடையாது. அப்போது வாழ்க்கைன்றது வாழும்போது, அதனால தான் நான் அழகாக சொல்கிறது, ஒரு கையில் குடும்பத்தை பிடிங்க, ஒரு கையில் கடவுளை பிடிங்க. குடும்பம் ஒரு நாள் உங்களை வெளியே தள்ளும், கடவுள் எப்பவுமே வெளியே தள்ள மாட்டான். குடும்பம் ஒரு நாள் வெளியே தள்ள, 2 கையில் கடவுளை பிடி, அன்றைக்கி பிடிச்சிக்கோ, உன்னை கரையேற்றிடுவான். நம்பிக்கை முதல்ல அவசியம். நம்பிக்கையில் அவநம்பிக்கை வச்சுன்னா அதை ஒருபோதும் தொட முடியாது. அதனால் நமக்கு நடக்க வேண்டிய துன்பங்களை, நடந்து கொண்டிருக்கிற துன்பங்களை நினச்சி யாரும் மனம் கலங்க வேண்டாம். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த கலக்கங்கள் இருக்குது. இப்படிலாம் நடக்கலாமா, இதெல்லாம் வேடிக்கை பார்க்குறாரு, நியாயமா அப்படின்னு இருக்கார். இறைவன் படைத்த உலகம் இது. எங்கேயாவது அநியாயங்கள் நடக்காமல் இருக்குதா? அவன் படைத்த உலகம் தானே. அவனை யார் தடுக்க போகிறா? ஜெயிலில் கூட போட முடியாதே. அவன் தண்டனை கொடுக்க ஆரம்பித்தா. ஆனாலும் அவன் எதையுமே தடுக்கலையே. என்ன நடக்குதோ நடக்கட்டும்,
அப்படிதானே விட்டு வச்சிருக்கிறான். ஒரு ஞானி தெய்வ நிலைக்கு உயர்ந்தாலும் இதே பாவனையில தான் இருப்பார். அதனால என்ன சாமி இப்படிலாம் துன்பம் நடக்குது, ஐயா பார்த்துக்கினே இருக்கிறாருன்னா ஐயா ஐயாவா இல்லை, ஐயா ஐயன் ஆயிட்டார். அதனால அவருக்கு அவர் வாழும்போது ஆசிரமம் முக்கியம் இல்லை, தான் மேல எந்த கவலையும் இல்லை. இல்லைன்னா அவர் தான் எல்லாமே வாங்கினாரு, அவர் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கலாமே. ஆனால் எங்கேயாவது தன்னோட பெயர் அடிபட்டு இருந்து சொன்னால் இறைவன்கிட்ட அந்த பேர் எழுத மாட்டான். உலகத்துல தன்னோட பேர்ல ஏதாவது இருந்தால் அங்க அவங்களுக்கு இடம் கிடைக்காது. ஓ அங்க ஒரு ரெக்கார்டு இருக்குதுப்பா உனக்கு, அந்த ரெக்கார்டெல்லாம் முடிச்சுட்டு வா, அழிச்சிட்டு வா, அப்ப நான் இங்க எழுதுறேன், அங்க பேலன்ஸ் வச்சுட்டா உனக்கு இங்க இடம் கிடைக்காது. அப்ப ஐயா அங்க தெளிவா இருந்தாரு, எல்லாமே அவர் தான் பண்ணாரு, நான் இல்லப்பா அப்படின்னு சொன்னது காரணம் இங்க நானுன்னு ஒண்ணு ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அங்க அவனுக்கு தெரிஞ்சிடும், இந்த பீஸ் இப்போ வராது, இதுக்கு இன்னொரு பிறவி வேணும் அப்படின்னு அதை தள்ளுவான் பிறவி கடல்ல. அப்போ உண்மையாக ஞானம் தெரிஞ்சா என்ன நடக்கும், எல்லாத்தையும் ஒதுங்கி நின்றுவாங்க. நம்மளா கொண்டு போய் கொடுத்தா கூட வாங்கி அவர்கிட்ட பணம் கொடுப்பாங்க, பாக்கெட்ல வைக்க மாட்டாரு, வாங்கி அப்படி போடுவார். இப்போ என்ன அர்த்தம், இது எனக்கான பணம் இல்லை, உலக மக்கள் கொடுக்குற பணம் உலக மக்களுக்கே பயன் தரப்போதே தவிர இது என்னோட பணமா என் பாக்கெட்ல இருக்கக்கூடாதுன்னு தெளிவா இருந்தாரு. அந்த பணம் அவர் அக்கௌண்ட்ல இருந்தால் கூட அந்த அக்கௌண்ட் வேலை செய்யாது. அப்போ நாம கூட எப்படி வாழணும், நம்ம குருநாதர் நமக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டியிருக்காரு. வாழ்க்கை எப்படி, நீ சராசரி மனுஷனா கூட இருந்துட்டு போ, ஆனால் நீ வாழ்க்க முடியறதுக்குள்ள இந்த கணக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோ. போகும்போதே நம்ம பேர்ல ஒன்னும் இருக்கக்கூடாது, இருந்தால் இங்கேயே வந்துடும் திருப்பி அதை அனுபவிக்கிறதுக்கு, அங்க போக மாட்டோம். அப்போ வாழ்க்கைன்றது இவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை. அதுல நாம ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இங்க ஆசைய தூக்கி போட்டுட்டு போன்னு சொல்ற அளவுக்கு இங்க யாரும் இல்லை. அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்னு சொல்றவங்க தான் இருக்கிறாங்க. ஆசிரமெல்லாம் வச்சுன்னு கூட ஆசையை விட்டுடு அப்படின்னு சொல்லலை, அத்தனைக்கும் ஆசைப்படு. ஏன்பா ஆசையை விட்டுடு, ஏற்கனவே அத்தனைக்கும் ஆசைப்பட்டு தான் இங்கே லோல்பட்டுக்கிறோம், உன்னை தேடி வந்த நீயே அப்படியே சொல்லலாமா அப்படின்னா வேற வழி இல்லை. உன்னை ஆசை விட்டுடுன்னா நீ திரும்பி வரமாட்டிய. அப்போ உனக்கு ஆசை வரணும், நீ ஆசைப்படணும், அந்த ஆசையின் மூலமா உனக்கு துன்பம் வரும். துன்பம் வரும்போதெல்லாம் நீ இங்கே வரணும். வரும்போதே ஒரு வாரமோ 10 நாளோ கிளாஸ் நடக்கும், அதில் உக்காஞ்சி அப்பா சந்தோஷமாகறேன்னு போயிடுவேன். திரும்ப அங்கே அடிப்பாங்க, இங்கே வருவேன், இங்கே அடிப்பாங்க போவேன். தோசையை திருப்பி திருப்பி போடுற மாதிரி வாழ்க்கையும் திருப்பி திருப்பி போடுறதெல்லாம் ஆன்மீகம். இது ஒரு வழி பாதை. ஒன்னே இங்கே வரக்கூடாது, வந்துட்டா இந்த பாதையிலேருந்து திரும்பவும் கூடாது. முதல வாயில போயிடுச்சுன்னு சொன்னால் திரும்பி எந்த உயிரும் தப்பாது. அதை போல இந்த ஆன்மீக பாதை கூட முதல வாயில மாட்ட மாதிரி தான். திரும்பி அந்த முதல்ல நம்மளை விட்டுடவே கூடாதுன்னு நாமளே வேண்டிக்கணும். அதை மீறி கூட நம்ம அந்த வாயிலிருந்து தப்பிச்சு இந்த உலகம் நம்மளை இழுத்து வெளியே போட்டுறக்கூடாது, யாராவது நம்மளை வந்து காப்பாத்திடவே கூடாது. ஆன்மீகன்ற முதல்ல என்னை துண்ணு அசை போட்டு ஜீர்ணாச்சு ஆன்னு சொல்லணும். அதுதான் என்னோட முழுமையான வாழ்க்கையா இருக்கும். அனுபவிக்கணும். யார் சொல்றது, அதை பட்டினத்தார் சொல்றாரு, உனக்கு இன்னும் பத்தாதுப்பா, நீ இன்னும் படணும். யார் சொல்றது, பட்டினத்தார் சொல்றாரு. அப்ப நம்ம மனசெல்லாம் அவர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு இருக்க அந்த பாடுன்னா நம்ம ஊர்பட்டு பேய் வச்சுருக்கிறோம். இந்த மந்திரவாதியெல்லாம் போனால் ஒரு குடிச்சாத்தினத்தும் கூட விடுவான், மண்டை ஓடு வச்சிருப்பான், அப்படியே உடுக்காச்சினே போவான். யாராவது எட்டி பார்த்துட்டானா இந்த வீட்டில் அதுக்குது இதுக்குது, அந்த தீட்டு இந்த தீட்டு இதெல்லாம் கழிக்கணும், இல்லைன்னா நீ கஷ்டப்படுவ, ஏதோ ஒன்று சொல்லுவான். எட்டி பார்க்காததுக்கு நிம்மதியாக இருந்திருப்பாங்க. எட்டி பார்த்துட்டு அவன் அதை சொன்னதுக்கப்புறம் இப்போ பக்கு பக்கு பக்குன்னும். சரி என்ன சொல்கிறானே, ஏன் பாப்பா எதனா பரிகாரம் சொல்லுண்ணா அவனை. அவன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணான்னா அவன் ஜோல்னா பையிலேருந்து ஒரு மண்டை ஓட்டை எடுத்து வைப்பான். மண்டை ஓட்டை எடுத்து வைப்பான். மண்டை ஓட்டை எடுத்து வச்சு அவன் சில விஷயங்களை பண்ண உடனே என்ன பண்ண, மண்டை ஓடு என்ன பண்ணோம், மண்டை ஓடு போவோம். அந்த விஷயத்த அவன் பண்ண உடனே பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கான், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுடும். அப்போ திருப்பி அவன் சொல்லுவான், ஏம்மா இந்த வீட்டில் இந்த மாதிரி இருக்குது, தீட்டுக்குது, அது இருக்குது, இதுக்கு பரிகாரம் பண்ணி ஆகணும், இதை சுடுகாட்டில் தான் பண்ணணும், நீ ஒரு 5000 ரூபாய் ஆகும், இப்பயே கொடுத்தனா தான் அந்த மண்டை ஓட அந்த ஆடுறத நிற்கும், அது எனக்கு ஆடினே இருக்கும்.
இன்னும் பார்க்க பார்க்க என்ன பண்ண, அதை பக்கம் ஓடுவான், இந்த பக்கம் ஓடுவான், காசு இல்லை, இருக்குது எதுவும் கொடு அப்படின்ற சூழ்நிலைக்கு இந்த உலகம் கொண்டு வந்துடும். அப்போ பயமுறுத்தி கொள்ளை அடிச்சு பண்றதெல்லாம் ஆன்மீகம். அப்படிலாம் ஆன்மீகம் பண்ண முடியாது. அப்படிலாம் யாருக்காவது பரிகாரம் இருக்குதானா? அப்படி ஒரு பரிகாரம் இல்லை. இங்க நீ தான் விதைச்சிட்ட, நீ மட்டுமே சாப்பிட்டு தான் முடிக்கணுமே தவிர உனக்காக இன்னொருத்தர சாப்பிட்றது ஆவாத கதை. அப்போ பரிகாரம்ன்றது பொய். அப்புறம் எதுக்குப்பா கோயிலில் பரிகாரம்னா உன் மனசை ஆறுதல் அடையணும். நான் தப்பு பண்ணிட்டேன்னு தெரியாத போது தான் தப்பு பண்ணேன், இப்போ தெரியுது, அப்போ நான் திருத்திக்கணும் முயற்சி பண்ணுறேன். ஆனால் ஏற்கனவே பண்ண தப்பெல்லாம் என் மனசை உறுத்துது. அப்போ இந்த மன உறுத்தலேருந்து நான் வெளியே வரணும்னு சொன்னால் எனக்கு ஒரு வழி வேணும். அப்போ யாராவது ஒரு பெரியவங்களை போய் கேட்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிடும், இவங்க ஒரு தப்பு பண்ணிட்டான், ஆனால் இன்னைக்கு புரியுது, மன புழுக்கம் இருக்குது. அப்போ இந்த தவறுகள்லேருந்து வெளியே வரணும்னா அந்த அந்த ஆன்மா துடிக்குது. அப்போ நம்ம ஒரு வழிகாட்டலன்னு சொன்னால், ஏம்பா நீ என்ன பண்ணியோ நீயே அனுபவிச்சு தான் சாக போகிறேன்னு சொல்லிட்டா அவன் வேதனை இன்னும் துடிப்பாங்க. அப்போ எங்கேயோ ஒரு வடிகால அவங்களுக்கு காட்டி ஆகணும். ஏம்பா இந்த கோயிலுக்கு போ, இந்த பரிகாரம் பண்ணு, கூடு சீக்கிரம் நீ நல்லபடியாக இருப்ப அப்படின்னு சொல்லி அதை போய் அவங்க செஞ்சதுக்கப்புறம் இந்த மனசு இப்போ துடிக்குமா? துடிக்கவே துடிக்காது. இந்த மன ஆறுதலுக்காக மட்டும்தான் பரிகாரமே தவிர பரிகாரத்தினால நம்மளோட கர்மாவை அழிக்கவே முடியாது. அதுவும் யாருக்கு நான் தவறு செஞ்சுட்டேன்னு எந்த மனம் வேதனைப்படுதோ அந்த மனம் தான் பரிகாரமே செய்யணும். காசில போய் சுண்டக்காய் விட்டுட்டு இங்க வந்து வட்டி கூட்டணும்தா பாவம் தீராது. அங்க போகும்போதே இந்த பாவத்தெல்லாம் நான் விட்டுடுவேன்னு ஒரு முடிவோடு அங்க முக்கணும். அங்க அந்த பாவத்தை விட்டுட்டேன்னு நான் சொல்லிட்டா திரும்ப என் வாழ்நாள்ல அந்த பாவத்தை செய்யவே கூடாது. அதுக்கெல்லாம் முடியல. அப்ப போய் அங்க இருக்கிற போய் ஐயரை போய் நம்ம கேட்டோம்னு வச்சுக்கலாம், அவர் என்ன சொல்லுவாரு, அதனால என்னங்க அவர் ஒரு பரிகாரம் சொல்லுவார். எங்க வந்த வழியில கர்மாவை தீக்க காட்சிக்கு வந்தோம், ஐயர்ன்ற கர்மா நம்மளை விடாது. அவங்க அங்கிருந்து ஒரு குறுக்கு வழியா அந்த ஐயா கிட்ட கேட்பாங்க, சாமி பாடம் பண்றது ரொம்ப கஷ்டமாகுது, முடியல, ரொம்ப நேரம்லாம் உட்கார முடியல, இதுக்கு எதனா ஷார்ட் கட் இருந்தா சொல்லுங்க சாமி. எங்க வந்துடா ஷார்ட் கட்டு? இறைவனுக்கு போற வழி கூட குறுக்கு வழியில போனா எங்க இருந்தா அங்க சேர்க்கறது? அந்த மாதிரி அங்க போனா பாவம் தீரும் தெரிஞ்சு போயும் அவன் சொல்றதெல்லாம் நம்மளால கேட்க முடியாது, விட முடியாது. ஆசை இதெல்லாம் விட்டுட்டு என்னால வாழ முடியாது. ஒன்றும் இல்லை சாமி, மலேசியாவுக்கு போயிருந்தோம். மலேசியா மேடம் இங்கே கூட சரி, ஐயாவோட ஸ்பீச்செல்லாம் கேட்டுட்டு பாடம் வாங்கணும் அப்படின்னு ஆர்வமாக வந்துடுவாங்க. முதல் நிபந்தனை நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது. நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாதா? நான் கொஞ்ச நாள் யோசிக்கிறேன். அப்போ ஞானத்தை தேடி வந்தால் கூட தன்னோட வாய் ருசியோ தன்னோட பழக்க வழக்கங்களையோ மாற்ற முடியல. அப்புறம் எங்கேருந்து நம்மளுடைய கர்மாக்கள் அழியும்? அதனாலதான் ஐயா தெளிவா சொல்லுவார், இதெல்லாம் விட்டுட்டு வந்தால் மட்டும்தான் இந்த பாடம் உன்னை காப்பாற்றும். இல்லைன்னா இந்த பாடம் நீ செய்வ, அதனால அந்த பாடம் உன்னை ஒரு நாளும் திரும்பி பார்க்காது. ஒருத்தர்கிட்ட நான் பேசுறேன், வருஷம் ஃபுல்லா நான் பேசினே இருக்கிறேன். நான் பேசுறேன்னு யாரை பார்த்து பேசணும்? யாருக்கிட்ட பேசணும்? அவங்களுடைய முகத்தை பார்த்து பேசணும். அப்ப எப்போ அவர் முகம் தெரியும் அப்படின்னு சொன்னா, நீ என்னைக்கு உண்மையான மனசோட சுத்தமான மனசோட பாடம் பண்றியோ அன்னைக்கு தான் முதுக காட்டியிருந்த அந்த சிவன் இன்னைக்கு உன் முகத்துக்கு முன்னாடி நிற்பாரு. உன் மனசுல அழுக்கு இருக்கிற வரைக்கும் அவர் ஒரு நாள் நமக்கு முகத்தை காட்டாம முதுக மட்டுமே காட்டி நிற்பாரு. அவருடைய முதுகுன்றது என்னது? இந்த உலகம் தான் அவரோட முதுகு. இந்த உலகன்றது தெரியுற வரைக்கும் அவரோட முகத்தை, உண்மையான முகத்தை நமக்கு தெரியாது, பார்க்க முடியாது. அப்ப அதை இறைவனை அடையணும்னு நீ ஆசைப்பட்டுட்ட, ஒரே வழிதான் உலகத்தை மறக்கணும். உலகம் எதை நோக்கி ஓடுதோ அதுக்கு எது திசையில நீ பயணம் பண்ணணும். ஒரு மீன் கூட சாதாரணமா தண்ணியில இருக்கும்போது நீந்தினே தான் இருக்கும். ஆனால் ஒரு குட்டையில இருந்து இன்னொரு குட்டைக்கு தண்ணி வந்து விழுது பாரு, அப்போ அது ஆத்தோட போகாது, எதிர் நீச்சல் போட்டு அந்த குளத்துல வந்து உழத்துக்கான முயற்சியை பண்ணும். மீனுக்கு இருக்கிற அறிவு, இந்த தண்ணி கெட்டு போகுது, ஆக்சிஜன் கம்மியாகுது, வர புது தண்ணியில ஆக்சிஜன் அதிகமாகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கின்னு இந்த தண்ணியிலேருந்து அந்த தண்ணிக்கு குதிக்கிற வழியை தெரிஞ்சு அது போறா மாதிரி எல்லாரும் உலக வாழ்க்கையில எல்லாரும் ஒரு வழியில போறாங்கன்னு சொன்னால்
அதுக்கு எதிர் திசையில தான் நாம போகணும். ஏன்னா எதிர் திசை தான் அவன் உட்காந்துக்கிறான். புரியுதுங்களா? அப்போ வாழ்க்கையில ஒவ்வொன்றுமே நமக்கு பாடம் தான், எல்லாருமே நமக்கு குரு தான், எல்லாமே நமக்கு உபதேசம் தான். எடுத்துக்கக்கூடிய மனசை திறந்து வச்சு சிந்திக்க ஆரம்பிச்சா இங்க கிடைக்கிறது எல்லாமே நமக்கு பாடம் தான். சரிங்களா? நமக்கு துரோகம் பண்ணது கூட நமக்கு பாடம் தான். ஏன்னா அவங்க தான் நமக்கு ஒரு வழியை காட்டிக்கிறாங்க. உண்மை வழிகாட்டியிருக்க. அதனால அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிப்போம். நமக்கு எந்த வருத்தமும் இல்லை.